ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சார் பிடிக்குன்னா அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மம்முட்டி சார் நடித்த ஒரு 4 பெஸ்ட் மூவிஸை பற்றி தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த 4 பிடிச்சிது. ஸோ ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் மம்முட்டி சார் நடித்த படத்துங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த படங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 4 படத்தை மட்டும் பற்றி நம்ம வீடியோவில் நம்ம வந்து போடுவோம். ஸோ ஏன்னா இந்த 4 வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததுனால வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த படங்கள்லாம் பிடிக்குமா பிடிக்காதுன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது மம்முட்டி சார் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர் ஈஸ்வர பாண்டியன். ஸோ இது வந்து தமிழ் டப்டு படம் தான். இதோட ஆக்சுவல் டைட்டில் கமிஷனர் ஈஸ்வர பாண்டியன் கிடையாது. ஸோ இதோட ஆக்சுவல் டைட்டில் வந்து மலையாளமில் வந்து என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருந்ததுனால நான் இந்த படம் பார்த்தேன். ஸோ இதில் வந்து மம்முட்டி சார் வந்து ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு ஃபைட்டெல்லாம் வந்து பிச்சு உதறியிருப்பார். ஸோ ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கமிஷனர் ஈஸ்வர பாண்டியன் படம் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து த ஒன் அப்படின்ற படம் தான். இந்த ஒன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் வந்து ஒரு சிஎம் ரோல் நடிச்சிருப்பார். ஸோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடித்து ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம நினச்சிட்டு இப்போ சிஎம் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்கன்னு, பட் அந்த சிஎம் கூட இருக்கிறவங்களே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சிஎம்ஏ நல்லது செய்யணும்னு நினச்சாலும் கூட இருக்கிறவங்க இது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சோஷியல் மீடியாவோட பவரில் அந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக வர படம் பார்த்திங்கன்னா வந்து ரோர்சாச். ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் அவரோட ஒய்ஃபை வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்கள தேடுறதுக்காண்டி இவர் வருவார். ஸோ தேட வரப்போ வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே தான் அவர் போய் இருப்பார். ஸோ இது வந்து ஒரு விதமான ஹாரர் மூவின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மம்முட்டி சார் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு பேயை வந்து பழி வாங்கணும்னு நினைப்பார். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப தரமான ஒரு பேய் படமாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள். ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும் இந்த படத்தை பற்றி, பட் ஆனால் வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து தரமாக நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நானே ராஜா. இந்த படத்தோட ஆக்சுவல் டைட்டிலும் எனக்கு தெரியாது, தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருந்ததுனால பார்த்தேன். ஸோ இந்த நானே ராஜா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மம்முட்டி சார் ஏற்கனவே டானாக இருந்திருப்பார். பட் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு சேர்ந்த மாதிரி நடத்திட்டுருப்பார். ஸோ இதுவும் வந்து ஒரு தரமான படமாக இருக்குது. இதில் வந்து கேமியோவாக நம்ம சக்திமான் நடிச்சிருப்பார், முகேஷ் கண்ணா சார் வருவார். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. டானாவும் கலக்கியிருப்பார். அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனராக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறவராகவும் ரொம்ப காமாக சைலண்ட்டாக சர்ட்டிலாகவும் நடிப்பார். 2 கேரக்டர்ஸ் வந்து அவர் அட் அ டைமில் ப்ளே பண்ணுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படத்தையும் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு மம்முட்டி சார் படங்கள் வந்து நிறையா இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வந்து நான் பண்ணணுன்னு நினச்சேன், ஆசைப்பட்டது பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு பார்த்துட்டு நான் ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூர்லையோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாய்.